Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables. தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. இந்த 2025 ரொம்ப நல்லபடியாக கிறிஸ்துமஸ் ஏசப்பா பண்ணுறதுக்காக போராடி கொண்டு நன்றி சொல்லிக்கிறோம். கிறிஸ்துமஸை நல்லா கொண்டாடுற அளவுக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க. உதவி எல்லாம் வந்து நிறைய இடத்துல வடிஞ்சிருச்சு நல்லா. அதனால நிறைய மக்கள் இந்த வருஷம் நல்லா கொண்டாடுறாங்க. வாட்டிகனில் போப் பிரான்சிஸ் தலைமையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். குழந்தை இயேசு சொரூபத்தை குடிலில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை. டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ள இடத்தை மறு ஆய்வு செய்ய இந்திய புவிசார் ஆய்வு நிறுவனத்திற்கு மத்திய அரசு பரிந்துரை. பல்லுயிர் பாரம்பரிய தளம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கருத்துகள் எழுந்த நிலையில் நடவடிக்கை. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்திற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பலமுறை ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொண்டும் கருத்துக்களை முன்வைக்கவில்லை என மத்திய கனிமவள அமைச்சகம் குற்றச்சாட்டு. மறு ஆய்வுக்கு உத்தரவிடாமல் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தையே முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மதுரை எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் விரும்புவது சகஜம்தான் என திருநாவுக்கரசர் பேட்டி. அதே தொகுதியில் களம் இறங்க திமுகவினருக்கும் விருப்பம் இருக்கும் என அமைச்சர் முத்துசாமி கருத்து. தேர்தல் விதிமுறைகளில் திருத்தம் செய்த அரசாணைக்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு. திராவிட மாடல் என்றால் என்ன என கேட்போருக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும். பெரியாரின் கைத்தடி மாதிரியை நினைவு பரிசாக பெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாழ்க்கையில் எத்தனை பேர் பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம், வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். போதும், எனக்கு இது போதும். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படத்திற்கு விஜய் மரியாதை. சமூக நீதி பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. இரட்டை இலை சின்னத்தை வைத்திருக்கிறார் என்பதற்காக இபிஎஸ்ஐ நம்பி அதிமுக தொண்டர்கள் ஏமாறக்கூடாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவுரை. அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பழனிசாமி இரட்டை இலை இருக்குங்கிறத காரணம் சொல்லி தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவரின் நினைவு நாள் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவேன், பொறுத்திருந்து பாருங்கள். மெரினாவில் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்பு சசிகலா மீண்டும் உறுதி. நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கு. அது அதிமுக கல்டிவேட் பண்ணுது. அதிமுக அது நீங்க நகருதா? கல்டிவேட் பண்றது தானே என்னோட வேலை. நான் தான் அதை செய்வேங்கிறேனே. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எங்களுடைய இருபெரும் தலைவர்களோட மனசு எப்படின்னா
ஏழை எளியவங்க பக்கம் தான் இருக்கும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என எம்ஜிஆர் நினைவிடத்தில் சபதம் ஏற்ற அதிமுக நிர்வாகிகள். எம்ஜிஆரை பின்பற்றி நேர்வழி சென்று எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் எனவும் உறுதிமொழி. விடிய ஆட்சியை மக்கள் விடிய ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே வீட்டுக்கு அனுப்புவோம் புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆல்பாஸ் நடைமுறை ரத்து. மத்திய அரசின் உத்தரவு அமல்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. மத்திய அரசு அவங்களுடைய சுற்றறிக்கையில் அவங்களுடைய உத்தரவில் எந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையை புதுவை மாநில கல்வித்துறையானது பின்பற்றும். எக்ஸாம்னா எக்ஸாமு, 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் எக்ஸாம் வைக்கணும், எக்ஸாம் தான். கல்வி தரத்தை மேம்படுத்தவே 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆல்பாஸ் நடைமுறை ரத்து. தமிழ்நாட்டை விட மற்ற தென் மாநிலங்கள் முன்னேறி வருவதாக அண்ணாமலை கருத்து. இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. நான் தமிழ்நாட்டை நான் சுட்டிக்காட்ட விரும்பல. இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, ஆனா தமிழ்நாடு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ல ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா. 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் நம்ம ஏன் டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும். நாம ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அரசு 2 மாசத்துல அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க. வரும் 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல். அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். போட்டி நடைபெறும் இடத்தில் நேரில் ஆய்வு செய்த காவல் ஆணையர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. காவல்துறையை களங்கப்படுத்தும் வகையில் பேசியதாக தொடர்ந்த வழக்கில் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலையில் தமிழ் இருக்கை நிறுவிட மேலும் 1.5 கோடி ரூபாய் நிதி வழங்கிய தமிழக அரசு. ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சிறப்பாக செயல்பட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் தனியார் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்த விவகாரம். கைது செய்யப்பட்ட இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு. மணிப்பூர், மிசோரம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். மொத்தமாக இதுவரை 47 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு.
ஜம்மு காஷ்மீரில் 300 அடி பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து. ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது காயமடைந்த சிறுவனின் உடல்நிலையில் முன்னேற்றம். சிறுவனின் தந்தை பாஸ்கர் தகவல். புஷ்பா 2 திரைப்பட கூட்ட நெரிசலில் சிக்கிய ரசிகை உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் காவல் நிலையத்தில் ஆஜரானார் நடிகர் அல்லு அர்ஜுன். 3 மணி நேர விசாரணையில் 20 கேள்விகளுக்கு பதில். புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது பெண் உயிரிழந்த விவகாரம். திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. டெல்லியில் 4வது நிலை கட்டுப்பாடுகள் தளர்வு. காற்று மாசு குறைந்து வருவதால் மத்திய குழு நடவடிக்கை. செல்போன்களை பேச மட்டுமே பயன்படுத்துவோருக்கு தனி கட்டணத்தை நிர்ணயிக்குமாறு ட்ராய் அமைப்பு உத்தரவு. இணைய சேவையை பயன்படுத்தாதவர்களும் டேட்டாவுடன் ரீசார்ஜ் செய்யும் அநீதிக்கு முற்றுப்புள்ளி. ஆண்டு வேலைக்கு விண்ணப்பித்த 7 கோடி பேரில் 2,80,00,000 பேர் பெண்கள். கடந்த ஆண்டை விட 20 விழுக்காடு அதிகம் என ஆய்வில் தகவல். கூகுள் குரோமில் கொண்டுவரப்பட உள்ள புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மோசடி இணையதளங்களை கண்டறிந்து எச்சரிக்கும் வகையில் வடிவமைப்பு. ஈரானில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்ஸ்அப் மீதான தடை நீக்கம். பெண் கொலையை எதிர்த்து நடந்த போராட்டம் காரணமாக விதிக்கப்பட்ட தடை முடிவுக்கு வந்தது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா அபார வெற்றி. தொடரை 2-0 என கைப்பற்றி அசத்தல். இந்திய கிரிக்கெட் வீரர் அக்ஷர் பட்டேலுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்தார். ப்ரோ கபடியில் பெங்களூரு அணியை 44-33 என்ற கணக்கில் வீழ்த்திய உத்தரப்பிரதேச அணி. மற்றொரு ஆட்டத்தில் மேற்கு வங்க அணியை மும்பை அணி வீழ்த்தியது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். செந்தில் பாலாஜியும் தாமும் ஒரு வகையில் பங்காளிகள்தான். ஒரே கோயிலுக்கு செல்வது வழக்கம் என அண்ணாமலை பேட்டி. ஒடிஷாவில் நடைபெறும் தேசிய தடகள போட்டியில் பங்கேற்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அனுமதி மறுத்ததாக கூறி மாணவர்கள் போராட்டம். புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து மாணவர்களுக்கு கிடைத்தது அனுமதி. ராமேஸ்வரத்தில் உடை மாற்றும் அறைகள் மற்றும் அனுமதி இல்லாத விடுதிகளில் காவல்துறை அதிரடி ரெய்ட்.
ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளனவா என சோதனை. கடலூரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையின் ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி. இயந்திரத்தை உடைக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியீடு. இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. டாலருக்கு நிகரான மதிப்பு 85 ரூபாய் 21 காசுகளாக சரிந்தது. இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 177 சாலைகள் மூடல். மத்திய தரைக்கடல் பகுதியில் ரஷ்யாவைச் சேர்ந்த சரக்கு கப்பல் நீரில் மூழ்கி விபத்து. 14 பேர் பத்திரமாக மீட்பு. காணாமல் போன 2 பேரை தேடும் பணிகள் தீவிரம். பிரேசில் நாட்டில் உள்ள இகுவாசு நீர்வீழ்ச்சியை வெள்ளப்பெருக்கின் போது கண்டு ரசித்த மக்கள். பாலத்தில் நின்றபடி அச்சமின்றி சுற்றுலா பயணிகள் ரசித்த காட்சி இணையத்தில் ட்ரெண்டிங். துருக்கி நாட்டில் தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. 12 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 4 பேருக்கு சிகிச்சை. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் வங்கதேச இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனிஸ் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை. ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புமாறு இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கப்படலாம் என தகவல். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் பட்ட வேதனைகள் சோகங்களை மறக்கும் வகையில் ஜப்பானில் சிரித்து மகிழும் திருவிழா. சுமார் 20 நிமிடங்கள் வரை வாய்விட்டு சிரித்த மக்கள். உக்ரைனில் உள்ள கிராமத்தை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவிப்பு. அண்டை கிராமத்தை சுற்றி வளைக்கும் முயற்சியை தொடங்கிய ரஷ்ய படைகள். உலக புகழ்பெற்ற பாரிஸ் ஈவில் கோபுரத்தில் தீ விபத்து என தவறுதலாக அபாய ஒலி எழுந்ததால் பரபரப்பு. 1200 பார்வையாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். உள்நாட்டு போரினால் சூடானில் கடும் சுகாதார நெருக்கடி. 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் திருட்டு. ஜப்பானில் பெண் குயின்களுடன் சேர்ந்து நீந்திச் சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தா. நீர்வாழ் உயிரின காட்சியகத்தில் பார்வையாளர்களை கவர புதிய முயற்சி.
ランド姿がほとんど大人の大きさと同じになっているので、では皆さんありがとうございます。下の方ですね、南アフリカって言われてもどこって感じかもしれないので、お母さんお父さんの正解ははいバツ、イエーイ、バツでございます。まもなくダイバーが入ってくるかと思います。はい、ありがとう。来るかな？来たかな？じゃあ、あとは3歳行きましょうか。どうぞ、ゆっくり楽しみに。இத்தாலியில் கிறிஸ்துமஸ் பரிசுகளை ஆர்வமுடன் திறந்து பார்த்து உற்சாகத்தில் திளைத்த விலங்குகள். பரிசு பெட்டகங்களில் இருந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு மகிழ்ச்சி. மொசாம்பிக் அதிபர் தேர்தலில் ஆளும் அரசு பெற்ற வெற்றியை உறுதிப்படுத்திய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 130 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா விளையாடுவது உறுதி. எந்த வரிசையில் யார் விளையாடுவது என்பது குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை எனவும் பேட்டி. தேசத்திற்காக மேலும் பல வெற்றிகளை பெற்று பதக்கங்களை குவிப்பதே தமது இலக்கு. கேல் ரத்னா விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் பெயர் இடம்பெறாத சர்ச்சை குறித்து துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் பதில். உடல்நிலை பாதிப்பிலிருந்து குணமடைந்து வருவதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி விளக்கம். We are the champions என்ற உத்வேகமளிக்கும் பாடலை பாடி உற்சாகம். We are the champion, my friend, but we'll keep on fighting till the end. We are the champion, we are the champion, no time for lose, because we are the champion of the world. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 23ஆம் தேதி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா. ஹைதராபாத்தில் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. நடிகர் அஜித் குமார் குடும்பத்தினருடன் பங்கேற்பு. Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables.